ஆபாச வீடியோக்கள் தொடர்பான வழக்கில் வெளிநாட்டிற்கு தப்பி ஓடிய எம்பி பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு எதிராக ப்ளூ கார்னர் நோட்டீஸை சிபிஐ பிறப்பித்தது. முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரனான எம்பி பிரஜ்வல் பல பெண்களுடன் ஆபாசமாக இருக்கும் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த விவகாரத்தை விசாரிக்க சிறப்பு விசாரணை குழுவை கர்நாடக அரசு அமைத்தது. அதற்கு முன்பே பிரஜ்வல் ஜெர்மனி தப்பிச் சென்று விட்டார். இதனிடையே பிரஜ்வல் மீது 3 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதை அடுத்து அவருக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டது. இந்நிலையில் பிரஜ்வல் மற்றும் ரேவண்ணாவின் பாலியல் வழக்குகள் குறித்து விசாரிக்கும் சிறப்பு விசாரணை குழுவினர் முதலமைச்சர் சித்தராமையாவுடன் சனிக்கிழமை அன்று ஆலோசனை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து பிரஜ்வலுக்கு எதிராக ப்ளூ கார்னர் நோட்டீஸ் பிறப்பிக்க சிபிஐயிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதையடுத்து பிரஜ்வல் ரேவண்ணாவை திரும்ப நாட்டிற்கு அழைத்து வர இன்டர்போலின் உதவியை நாடும் ப்ளூ கார்னர் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கர்நாடக உள்துறை அமைச்சர் பரமேஸ்வரா தெரிவித்தார். ப்ளூ கார்னர் நோட்டீஸ் என்பது ஒரு வழக்கில் தேடப்படும் நபர் அல்லது குற்றங்கள் பற்றிய தகவல்களை உலகளவில் பகிர்ந்து கொள்ள சர்வதேச போலீசான இன்டர்போல் பயன்படுத்தும் எச்சரிக்கை அறிவிப்பாகும். பிரஜ்வல் தற்போது எங்கு இருக்கிறார், அவரது நிலை என்ன என்பதை அறிய இன்டர்போல் உதவி புரியும். இதனிடையே பிரஜ்வல் வழக்கில் பாதிக்கப்பட்டவர்கள் சிறப்பு விசாரணை குழுவின் உதவி எண்ணில் அழைத்து தங்கள் புகாரை தெரிவிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.